கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூரில் இருந்து என்ன வாய்ப்பு வந்திருக்குன்னா, லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், அப்புறம் கவுன்சிலர், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கிளீனர், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்குங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் வந்து coimbatore.nic.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 15/9 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே தமிழில் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சம்பளம், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேசிய சுகாதாரத்து திட்டத்தில் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, துணை இயக்குனர், குடும்ப நல அலுவலகம், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிறைய காலியாக உள்ள என்ன சொல்கிறது கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் ஆட்களை எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து 15/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் வேலைவாய்ப்பு லேப் டெக்னீஷியன் கிரேடு 3 அப்படின்ற வேலைவாய்ப்புக்கு 3 பேரை எடுக்கிறாங்கங்க. இதுக்கு சிஎம்எல்டி மற்றும் டிஎம்எல்டி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சம்பளம் 17,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலைவாய்ப்பு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. 23,000 ரூபா சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. பிஏஎம்எஸ் வந்து முடிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. 42,000 ரூபா சம்பளம். குறைஞ்சது 59 வயதுக்கு கீழே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது கவுன்சிலர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 2 பேரை எடுக்கிறாங்கங்க. இதுக்கு மாஸ்டர் டிகிரியோ இல்லை பேச்சுலர் டிகிரியோ சோஷியல் ஒர்க்கில் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 21,000 ரூபா சம்பளம்ங்க. 40 வயதுக்கு கீழே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. 17,500 ரூபா சம்பளம்ங்க. 35 வயது கீழே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு யூஎல்பி யூஏஹெச்என் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு கீழே 75 பேர் எடுக்கிறாங்கங்க. செம்ம ஒரு வேலை வாய்ப்புங்க. ஓகேங்களா? 75 பேர் எடுக்கிறாங்க. இது நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஎன்எம் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. 17,500 ரூபா சம்பளம்ங்க. இதுக்கு 35 வயது கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளீனர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே 2 பேரை எடுக்கிறாங்க. 8th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11,000 ரூபா சம்பளம். 35 வயது கீழே இருக்கணும். நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பதவிகள் எல்லாமே முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றது தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க மக்களே. அடுத்தது பணியில் இணையும் போது பணியில் சேர்வதற்கு சுய ஒப்புதல் கடிதம் ஒன்று கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அண்டர்டேக்கிங் ஒப்புதல் கடிதம் இருக்குல்லையே, அதை அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ இல்லை விரைவு தபால் மூலியமாக அனுப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் https://coimbatore.nic.in அப்படின்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியிடங்களுக்கான எண்ணிக்கை வந்து மாறுதலுக்குட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பங்கள் ஆவணங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கல்வியில் நீங்கள் வாங்கின மதிப்பெண்கான சான்றிதழுடைய நகல்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாதி சான்றிதழுடைய நகல்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருப்பிட சான்றிதழ் நகல் இதுவுமே வேணும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதை வெளியிட்டது யார் அப்படின்னா, தலைவர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்திருக்காங்க மக்களே. இதிலேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்களா, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றது அந்த டீட்டெயிலை ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இருக்குல்லையே, அதையுமே இங்கே கொடுத்துருக்கோங்க. விண்ணப்பதாரர் பேர் என்னவோ அதை இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதையும் கொடுத்துக்கோங்க. தந்தை மற்றும் கணவர் பேர் என்னவோ அதை கொடுத்துருங்க. தந்தை பேர் இல்லைனா கணவர் பேர் கொடுத்துக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது என்னவோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
கல்வி தகுதி இருக்குது இல்லைங்களா, அதாவது எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்விக்குரிய சான்றிதழ் எண் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஆதார் எண் என்னவோ அது உங்களுடைய அந்த ஆதார் எண்ணோட சான்றோட சேர்த்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாதி சான்று, அப்புறம் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, அப்புறம் 3 அனுபவம் ஏதேனும் இருப்புனா அதற்குரிய சான்றை சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் நிரந்தர முகவரி என்ன அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இடம் தேதி கொடுத்துட்டு கையெழுத்து இங்கே இட்டுக்கோங்க. விண்ணப்பதாரன் கையொப்பம் சொல்லியிருக்காங்க, அதையுமே இங்கே கொடுத்துட்டு சைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா மக்களே? இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.